ஏம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? எப்பத்தினா எப்போ போல தான் வெள்ளச்சோறு இருக்கா. என்னடா சோத்துச்சட்டியில் சோறு அடியில் கிடக்குன்னு பார்க்காதியே, எல்லோரும் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டா, மீதி நமக்கு மட்டும் தான் கிடக்கு. அதுக்கப்புறம் நீ வெந்தய குழம்பு வச்சேன். இந்த வெந்தய குழம்பு கருவாட்டு குழம்புலாம் ஈயச்சட்டியில் வச்சா தான் எனக்கு என்னவோ நல்லா தெரியுது. இந்த ஈயச்சட்டி இந்த என்னவோ ஆவாது, உடம்புக்கு கேடுங்க. ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த ஈயச்சட்டியில் தான் சோத்த போய் குழம்பு வச்சு ஆட்டாவ நல்லா தான் இருக்காவ. ஆனால் என்னன்னு தெரியல, அது நான் ஆவாதுங்காவ. ஆனால் எனக்கு இந்த கருவாட்டு குழம்பு வெந்தய குழம்பு நான் ஈயச்சட்டியில் தான் வைக்கணும்னு எனக்கு தோணுது. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்னு, நான்ஸ்டிக்கும் ஆவாதுன்னு தான் சொல்லுதாவ. அப்புறம் என்ன செய்ய, அதில் தான் கொஞ்சம் ஒட்டாமல் வருது கூட்டு. அது இந்த தட்டைப்பயிறு பீன்ஸுன்னு சொல்லுவாங்கள, அந்த பீன்ஸு கொஞ்சம் பேர் கேரளா பீன்ஸுங்க எங்கள் ஊரில். ஏதோ ஒரு பீன்ஸு, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல பூ மாதிரி இருக்குது, மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே மெல்லிஸாக இருக்குது. 2 விசில் வச்சு குக்கரில் வச்சு தாளிச்சிட்டோம்னா அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி கிடக்கு. அந்த பீன்ஸு வெட்டுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது, மற்றபடி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.